ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளரிக்காவில் எப்படி ஒரு பொரியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வெள்ளரிக்காய் நம்ம பச்சையாக சாப்பிடுவோம், இல்லைனா தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெள்ளரிக்காவில் எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தோடு பேசி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், இல்லை வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு இந்த பொரியல் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வெள்ளரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க. இதுக்கு நான் 1.5 வெள்ளரிக்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதனோட தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக நம்ம எப்படி நம்ம புடலங்காய், பீக்கங்காய், சுரக்காய்லாம் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கான மசாலா கொஞ்சம் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணுறேங்க. வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் நல்லா வறுத்து எடுக்கணுங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதே கடாயில் நம்ம வேர்க்கடலை எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு மல்லி விதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லி விதையும் அதுக்கப்புறமா வரமிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்க போகிறோங்க. பொடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலை கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி மிக்ஸிலேயே ஒரு பல்ஸ் விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளரிக்காய் பொருளை தாளித்து விட்டுறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம லைட்டாக வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு ஆஃப் வதங்கினாவே போதும். அதுக்கப்புறமா இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை இந்த வெள்ளரிக்காய் நல்லா வதங்க விடலாம். வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகணும். இதை நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இங்கே அடுப்பை மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெள்ளரிக்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா போதுமானது. அப்படியே வெள்ளரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வணங்கட்டும் அந்த காயோடு சேர்ந்து. இங்கே உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நீங்கள் மிளகாத்தூள், உப்பு கூட இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட வெள்ளரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க சூடான சாதத்தோடு போட்டு பேசி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த வெள்ளரிக்காய் பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.